பொன்னி, எதுக்கும் வருத்தப்படக்கூடாது என்ன. அப்பா இருக்கேன், நான் இருக்கேன், அண்ணன் இருக்கான் என்ன. எதையும் நினைக்க கூடாது. நமக்கு அமைகிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் என்ன. இந்த பாரு பொன்னி, எல்லாரும் ஆசைப்பட்டவளதையும் கல்யாணம் பண்ணணும்னு வையேன். இந்த உலகத்துல பாதி பேர் கல்யாணம் ஆகாமத்தான் திரியணும். ஏதோ அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நல்லா தானே போயிட்டு இருக்காக. அப்படி நினைச்சுக்க என்னம்மா. எதுவும் நினைக்க கூடாது. நல்லா இருப்ப நீ, அம்மா சொல்லுதேன். நல்லா இருப்ப, ஒரு மெச்ச நல்லா இருப்பமா. இல்லம்மா, எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னமோ நம்ம கையோட்டு பிரியது மாதிரியே இருக்குது. என்ன சொல்ல, மனசுல ஒரு சந்தோஷமே இல்லம்மா. அப்படியே அப்படிதான் இருக்கும் 2 3 நாள் என்ன. எல்லாம் சரியா போகும். உன்னைய பாண்டி நல்லா பாத்துப்பான் கண்ணுல வச்சு என்ன. அத்தையும் அப்படிதான் விட்டுருவாங்களா என்ன. சொந்தக்கார பிள்ளைன்ட்டு விடுவாங்களா. உன்னை நல்லா பாத்துடுவாங்க. மூத்தவளதான் அவங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு. அவளுக்கு இவங்களுக்கும் ஒத்து வரல. உன்னை அப்படி இல்ல, ராணி மாதிரி வச்சுடுவாங்க. நீ இங்க இருக்கிறத விட அங்க ராணியாட்டம் தான் இருக்கணும். என்ன, சமையல் மாத்திரம் கொஞ்சம் கத்துக்க, அது போதும். என்ன பொண்ணி. இந்த பாரு பொண்ணி, அம்மா எப்படி பேசன்ட்டு நினைக்காத. வாழ்க்கைக்கு பாசம் எம்பிட்டு முக்கியமோ அதே மாதிரி பணமும் முக்கியம்தாம்மா. பணம் இல்லாம வாழவே முடியாது. அது இல்லாம உன்னை நான் வசதியாவே வளர்த்துட்டோம். உனக்குன்ட்டு எந்த கஷ்டம்ட்டு நீ இவ்வளவு நாள் நான் உங்களை கஷ்டப்பட விடவும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இனி நீ போற இடமும் கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும். அதனமா பெத்தவங்க நினைப்பாக. எங்க ஆசைக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு நல்லபடியா சம்மதிச்சு கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். அதான் எங்க ஆசையே. அட என்ன அம்மா அம்மாவும் பேசிட்டு இருக்கீங்களாக்கும். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க திடீர்னு வந்து கிளம்புன்னு சொல்றீங்க? எங்க இல்ல, நகை எடுக்கத்தியான். எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் நகை கடை திறந்துருக்கேன். அன்னைக்கு இருந்தே கூப்பிட்டே இருக்குதான். அதான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குல்ல, நகை எடுத்துட்டு வரலான்ட்டு. நம்மகிட்ட இருக்கிறது பூரா பழைய மாடல்ல. பொண்ணுக்கு பழைய மாடலே பிடிக்காது. அதான் பாதி நகையை போட்டு கொஞ்சம் புது புது டிசைன் எடுத்துட்டு வரலாம். எப்படி, சீக்கிரம் கிளம்புங்க. ஆமாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்ட பழைய நகைய மாடல் எல்லாம். அது இல்லாம ஏலம் பிடிச்சிட்டு வந்தீங்க, அந்த நகையை எல்லாம் பழைய மாடல தான் இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு பொண்ணுக்கு பிடிச்சாப்ல நல்ல 4 நகை நல்ல மாடலாட்டு எடுத்துட்டு வரும், புது டிசைன்ல. அவளுக்கு கம்மலும் அம்புட்டும் பிடிச்சா இருக்குது. கொஞ்சம் பருசா நல்ல கம்மலும் எடுக்கணும். சரி வா, அந்த பழைய நகையெல்லாம் எடுத்து வச்சுக்க. அம்பட்டும் எடுத்து வச்சுக்காத. எங்க அம்மா நகை, உங்க வீட்டுல போட்ட 2 நகை, அதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு தனியா எடுத்து வச்சுக்க என்ன. மற்றபடி உள்ள நகை அம்பட்டும் எடுத்துட்டு வந்துரு. ஆமா, மாப்பிள்ளை பையனுக்கு இப்பவுமே கை செயினும் மோதிரமா எடுத்துருவோமா, இல்ல கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி போய் எடுக்கலாமா? இல்லங்க, நம்ம பொண்ணுக்கு எடுத்துட்டு வருவோம். மாப்பிள்ளை வேணா ஒரு நாள் கூட்டிட்டு போய் எடுத்துக்கலாம். அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, நமக்கு என்ன தெரியும். இல்ல பொண்ணு செலக்ட் பண்ணா இன்னைக்கு எடுத்துருவோம். என்ன பொண்ணி. ஏங்க, கோயில் வீதியில பூ வச்சிருப்பாங்க, இருந்தா பூக்கடை பக்கம் நிப்பாட்டுங்க. உள்ள பட்டெல்லாம் கட்டிருக்கு, பூ வைக்காம எப்படி கூட்டிட்டு போறது? என்ன தங்கச்சி, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்குது. பாண்டி நல்ல பையன், எனக்கு அடிக்கடி போன் போடுவாரு, நல்ல தொழில் விஷயமா பேசிக்கிடுவாரு. அடே, நீயா கார் ஓட்டிட்டு வர? சேகரு, என்னடா வீட்டுல இருக்கதே இல்ல. பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ட்டே எல்லாரும் மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வீட்லயே இருக்குது இல்ல. அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன் தொழில் பாக்குறேன்னு சொல்லியே தவிர வீட்டுல இருந்த பாடு இல்ல. நல்ல வேலை தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்துட்டிய. நீதான் கார் ஓட்டிட்டு இருக்கியாக்கும் கலையை காமிக்காம. அலையுதேன்னு சொல்றீங்க. அலைஞ்சாதானே நல்ல வேலையில ஏற முடியும். வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்ய? படிச்சு முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சே இந்த 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வீட்லயே இருந்து என்ன செய்ய? வெளியே 4 இடம் போனாதானே நல்ல வேலை வாய்ப்பு நம்மளை தேடி வரும். என்ன நான் சொல்லுதுப்பா? ஆமா, என் அவன் வெளி உலகம் தெரியாமையா இருக்குதான். படிச்சு முடிச்சு படிச்ச படிப்புக்கு வேலையை தேட வேணா. நீ காரில் ஓட்ட பார்த்து ஓட்டையா? என் பிள்ளை பட்டு சாரி கட்டி எம்பிட்டு நாளாச்சு. அழகா இருக்காப்பா பட்டுல. நல்லா இருக்கு பொண்ணி. முடிஞ்சா டயம் இருந்தா நல்ல பட்டு சாரி எடுத்துட்டு வருவோம் என்ன. எங்க நகை எடுத்து டயம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு துணி கடையை கொண்டு எங்களை விடுங்க. பொண்ணிக்கு பட்டு சாரி எல்லாம் கம்மியா தான் இருக்குது. 2 3 பட்டு சாரி எடுத்துட்டு வருவோம். என்ன மீனா, இங்க எல்லாம் துணிகள் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம கல்யாணத்துக்கு எடுக்க போவோம்ல, இன்னும் 2 3 நாள் தானே இருக்குது. அப்ப பிள்ளைக்கு நல்ல பட்டு சாலையா எடுத்து கொடுக்கலாம். என்ன பொண்ணி? சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். பொன்னி, எனக்கு இந்த புது டிசைன்லாம் தெரியாது. நல்லா உனக்கு பிடிச்ச டிசைனா பார்த்து எடுத்துக்க என்ன. பொண்ணிய பாக்கணும் போல இருக்குதே. ஏய், உனக்கு அறிவே கிடையாதாடா. அவதான் வேண்டான்ட்டு போயிட்டல்ல. வேற என்ன பொண்ணிய பாக்கணும் பண்ணிய பாக்கணும்ட்டு. போடா போய் தொழில பாக்கக்கூடிய வழிய பாரு, சும்மா போட்டுக்கிட்டு. அட, பொண்ணில போறாக்காருல. இப்பதான் பார்க்க மாட்டோமான்னு இருந்தோம். பாவம், முகவாடிதான் போறோம் அவ்வளோ. எனக்கொரு விலங்கல்லவோ, காற்றுக்கு சிறையின்னவோ, தன்மானத்தின் தலையை விற்று காதலின் வாழ்வாங்கவோ, கண்மூடினான்
மேம். எந்த மாதிரி ஜுவல்ஸ் பாக்குறீங்க? ஆன்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. எந்த மாதிரி பார்க்கணும்? ஏமா என் மகளுக்கு கல்யாணம், அதனால இருக்கிற கல்யாண செட் அம்புடும் எடுத்து காட்டிக்க. அது மட்டும் இல்லாம இப்ப லட்சுமி செட்டு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? கம்மல், நெக்லஸ், இந்த மாதிரிலாம் காப்பு எல்லாம் செட்டு செட்டா அந்த லட்சுமி மகாலட்சுமி படம் வச்சு வந்துருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் காமிங்க. பொன்னி, உனக்கு என்ன மாடல் வேண்ட்டு சொல்லு, எடுத்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காய் மாலை, பிச்சிப்பூ மாலை, அவள் மாலை, கொத்து செயின், 2 கொத்து 3 கொத்து, இதுதான் தெரியும். உனக்கு என்ன மாடல் வேணும் சொல்லு. ஓஹோ, கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? அப்போ இப்போ ட்ரெண்டிங் ஆரம்ஸ்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெண்டன், மகாலட்சுமி பெண்டன் வச்சு இப்படி செட்டா இயரிங் ஜுவல்ஸ் எல்லாமே செட்டா வந்திருக்கு. அது பாக்குறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. காமிமா. இந்த அது இல்லாம பழைய நகைகள் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம், அதையும் போட்டுட்டு இப்போ மாடல கொஞ்சம் எடுக்கணும். சூப்பரா இருக்கு இந்த கம்மலு. இந்த மாதிரி கம்மல் தான் கேட்டேனா? என் மகள்கிட்ட இந்த பொடி பொடி கம்மலாட்டம் இருக்குது. இந்த கல்யாணத்துக்குலாம் கொஞ்சம் பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும். இது எத்தனை சவரன்? நல்லா இருக்குதே. ஏமா, இந்த நகையெல்லாம் போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஏங்க, இந்த கம்மல் பொண்ணுக்கு சூப்பரா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு பட்டெல்லாம் போட்டு இந்த கம்மல் போட்டு சப்பா சூப்பரா இருக்கும். இந்த நெக்லஸ் கூட சிம்பிளா தான் இருக்குது. ஆனா பொன்னி, உன்ட்ட எல்லாம் பெரிய பெரிய நெக்லஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு வையேன். இந்த சுடிதார் போடும்போது, இந்த கோயில் குளங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி இந்த சிம்பிளான நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி, பிடிச்சிருக்குதா? ஆமா, இதான் சொன்னேன். அந்த லட்சுமி பெண்டன் கீழே அந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த பச்சைக்கல்லு, மரகதம் பச்சை அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங். பாரு பொண்ணி, உங்க அம்மா உங்களை இம்புட்டு ஆசையா இருந்தா நகையெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி இருப்பா. அவங்க அம்மா கொடுத்த நகை நான் ஏதாவது அவசரத்துக்கு கேட்டா கூட தரமாட்டா. எங்க அம்மா கொடுத்த நகை அப்படின்ட்டுருவா. உனக்காக அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு புது நகை எடுக்கிறத பத்தியா? அதான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்போமா. புரிஞ்சுக்கிட்டா சரிதான் பொண்ணி. அப்பா சூப்பரா இருக்கு. என்னங்க, ஆனா என்ன ஒண்ணு, அந்த பச்சை கலர் மாலை நல்லா இருக்குது. அந்த அதுல ஒரு சென்டர் மாலை இருக்குதே, அதையும் இந்த அரமும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா ஒண்ணு போல எல்லாம் நல்லா இருக்காதுல்ல, வித்தியாசம் வித்தியாசமா தான் நல்லா இருக்கும்ல. எனக்கு என்ன தெரியும், உனக்கு தானே தெரியும். பார்த்து நீயே எடு. பொன்னி, அழகா இருக்க. கோயில் சிலையாட்டம். எம்மா, என்ன அழகா இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் அப்படி நகையெல்லாம் இல்லாம போச்சு. எங்களுக்கு தெரிஞ்சதுலையா ஒரு மாங்காய் மாலையும் 2 கொத்து மாலை 3 கொத்து மாலை, இதுதான். என்ன அழகா இருக்குது. எங்க எல்லாம் ஒண்ணு போல போட்டாலும் அம்மா கச்சப்பிச்சன்னு இருக்குல்ல. அதனால இந்த பச்சை கலர் மாலையை எடுத்துடுவோம். அந்த கீழே ஆரம் எடுத்துக்குவோம். அந்த சென்டர் மாலை எங்க அம்மா கொடுத்த ஒண்ணு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு. பொன்னி, வேற கைச்சேன்னு மோதிரம் அந்த மாதிரி எதுவும் பாப்போமா? ஏமா, இந்த அந்த கீழே ஒரு ஆரம் இருக்குல்ல வட்டமா, அதுவும் இருக்கட்டும். அந்த பச்சை கலர் மாலையும் இருக்கட்டு. நடுசுல ஒரு மாலை இருக்குதுல்ல, அது வேணாம். ஒவ்வொன்றும் எத்தனை சவரம்? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம், கைச்சின்னு எதுவும் போதும் இதுவே. மேடம், இந்த ஆரம் கொஞ்சம் ரேட்டு கூடுதலா வரும். ஏன்னா அந்த கீழே பச்சை கலர்ல கல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்லுக்குமே காஸ்ட் இருக்கும், அதனால கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியா இருக்கும். கல்லியோட தான், மற்றபடி எல்லாமே கோல்டு வெயிட் தான். இல்லம்மா, என் மகா போட்டிருக்கல, அதே போதும். அதே பார்க்க நல்லா தான் இருக்குது செட்டா. சரி, இந்த கையில போடும்ல வளவி, அதெல்லாம் எங்கிட்ட எடுக்கணும். அட்ட ரேகாவா இது? என்னடி ட்ரெடிஷனலா வந்திருக்க? இன்னைக்கு வீட்டுல இருந்து ஃபங்க்ஷனா? அப்படி ஐயங்காரு வீட்டு அழகே அந்த கிட்டப்ல வந்திருக்க. ஆனா உனக்கு இது அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்ல. சும்மா இருடி, கிண்டல் பண்ணாத. ஃபங்க்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா போட்டா நல்லா இருக்கேன்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான். அப்புறம் இவன் ஏன்டி காணல, இன்னும் லேட்டா வருவாங்களா? ஓஹோ, இப்பெல்லாம் புரியுது இந்த கெட்டப் எதுக்குன்ட்டு. யுகனா வர நேரம் தான். ஏண்டி யுகன்ட்டு எதுவும் பேசணும்? ரேகா, அந்த யுகன் வர்றான் பாரு. இன்னும் சின்ன ராச கையில பிடிக்க முடியாதே. யுகன் அன்னைக்கு சொன்னோம்ல, பஸ்ல வரும்போது ஒரு பிள்ளை நான் சீனியர் சொல்லி ஏமாத்தினேன்னு, அந்த பிள்ளைனே கண்டுபிடிச்சிட்டல நான் ஜூனியர்னு. அப்புறம் என்னமா, நீங்க ஜூனியரா என்கிட்ட சீனியர் சொல்லி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சிட்டே போச்சு. அன்னைக்குமா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கேன், இன்னைக்கு ஒரு 8 போய் பார்க்கணும் கிடையா. சரி, உன்னோட ஆள் வந்துட்டான். இன்னும் நான் ஏன் நிப்பானே சிவ பூஜையில கரடி மாதிரி நான் போறேன்ப்பா. ஹாய் யுகன், இன்னைக்கு என்ன ரொம்ப லேட்டா அந்த மாதிரி இருக்குது? இல்லையே, யூஷுவல் டைம். நான் இப்போ இந்த டைம் தான் வருவேன். ஏன் இன்னைக்கு நீ சீக்கிரமா வந்துட்டியோ? சரில மாப்பிள, நான் அந்த பிள்ளை எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீ ரேகாட்ட பேசிட்டீ. அப்பாடா, எல்லா டிஸ்டர்பன்ஸும் போயிடுச்சு. இன்னும் யுகன்ட்ட ஃப்ரீயா பேசலாம். யுகன், லைப்ரரி வரை எனக்கு போகணும், கொஞ்சம் கூட வர முடியுமா? ஏன் இவ்வளவு நேரம் தனியா தானே லைப்ரரிக்கு போனேன், இன்னைக்கு என்ன புதுசா துணைக்கு ஆள் கூப்பிட்டு? இல்ல யுகன், முக்கியமான நோட்ஸ் எடுக்கணும். அங்க ஒரே பசங்களா இருக்காங்க, நம்மளோட சீனியர்ஸ். அதான் போக ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ½ hour கூட ஆகாது, 10 minutes தான். கொஞ்சம் கூட வரியா? அப்புறம் ரேகா, இன்னைக்கு என்ன வீட்டுல எதுவும் ஃபங்க்ஷனா? ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்கேன். ஃபங்க்ஷன்ல இல்ல, சும்மா போடணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கு ட்ரெடிஷனல் இருந்தா பிடிக்கும்ல? ராம், நம்மலாம் வேஸ்ட்ல பாரு. ஜூனியர்ஸ்லாம் எவ்வளவு ஜோடி புறவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு
ஒரு பிள்ளைகள் கூட நம்மளை பத்தி பேசினது இல்ல. நம்மளா பேச போனாலும் அண்ணன் அடிச்சு புரண்டு ஓடுதுங்க. வாழ்வு நம்மள பாரு. ஐயோ, பார்க்க பார்க்க கடுப்பா இருக்கு. ஆம்பளை மாப்பிள கட்டுப்பாதான் இருக்கு. இது என்ன புது ஜோடிப்புறாவா? இது ஜோடி புதுசு இல்ல மாப்பிள, ஏற்கனவே இது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கண்ணுல நிறைய முட்டைப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதுல வச்சு செஞ்சு விட்டுறணும் கேட்டியா, இன்னும் சேர்ந்து சுத்தவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஜோடி புறாக்களே கொஞ்சம் இங்க வரீங்களா? நான் சொன்ன இவன் இவங்க தான் லைப்ரரி வரனர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் இப்ப தனியா லைப்ரரி வர்றதுக்கே பயமா இருக்குது. ஓ, அவ்வளவு பெரிய ஹீரோஸா இவங்களா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய், கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஏன் ஆம்பளைங்கள்ட்ட பேசவே மாட்டியோ? பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவியோ? அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. பேசலாமே, ஃப்ரீயா இருக்கும்போது கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, பேசிட்டே இருக்கலாம். இல்ல ஆஃப்டர்நூன் பிஸி தான், பேசலாமே. ஏய், என்ன கிண்டலா? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட நின்னுட்டா போதுமே, சீன் போட்டு தள்ளிடுவீங்களே. ஆமா, நீ ஜூனியர் தானே? ஏன் ஜோடியா தான் தருவீங்களோ? காலேஜ்ல எதுவும் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஜோடியா தான் ஜூனியர்லாம் சுத்தணும்ட்டு? லைப்ரரி தானே வர்ற, ஏன் தனியா வர முடியாதோ? நான் தனியா வருவேன், இல்ல ஜோடியா கூட வருவேன். அதுல உங்களுக்கு என்ன கண்டு? ஒரு சீனியர்னு கொஞ்சம் மதிப்புள்ள நீ பாட்டு ஏத்து பேசிட்டே இருக்க. ஆய், சீனியர்னா என்ன பெரிய இதுவா? ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல, போற வர பிள்ளைய கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. இதுல பெரிய ஒரு சீனியரா? இனி சொல்லிட்டேன், நீங்க வர்ற பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க கிண்டல் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் உனக்கே தெரியும். வாரேகா. யுகன், உனக்கு பயமே இல்லையா? அவங்க நம்ம சீனியர், அவங்கள்ட்ட போய் இப்படி பேசிட்ட? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு ரேகா? சீனியர் என்ன, நமக்கு முன்னாடி படிச்சவங்க, நமக்கு முன்னாடி படிச்சவங்க மாதிரியே பேசுறாங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல எங்கேயுமே ரேகா. நமக்கு மதிப்பு கொடுத்தா நம்ம மதிப்பு கொடுக்கணும். நமக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நிக்கவே கூடாது. மதிப்பு இல்லாம பேசணும், நம்ம அதுக்கு மிச்சமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். இதான் இந்த இவனோட பாலிசி. ரொம்ப நல்ல பாலிசியா தான் இருக்கு யுகன். நானும் ட்ரை பண்றேன். பயப்படாத என்ன ரேகா, நான் இருக்கேன். இனி உனக்கு எப்ப லைப்ரரி வரனாலும் என்ன கூப்பிடு, நான் வர்றேன். அநேகமா அவங்க இன்னும் உன்ட்ட எதுவும் வாய் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரேகா, இன்னும் புக்ஸ் ரெஃபர் பண்ணல? டைம் ஆகுதுல, இன்னும் 5 மினிட் தான் இருக்குது பெல் அடிக்கிறதுக்கு, சீக்கிரம். எனக்காக நீ எப்பவுமே இருக்கணும் யுகன். இப்ப கூட எனக்கு லைப்ரரியில எந்த ஒர்க்கும் இல்ல. அவங்கள கொஞ்ச நேரம் பேசணுமே, அவங்கள கொஞ்சம் டைம் பண்ணணும் ஆசையா இருந்து, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்தது கூட ரொம்ப நல்லதா போச்சு. இனி நான் எப்ப கூப்பிட்டாலும் லைப்ரரிக்கு வருவேல நீ. யுவன், உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆனா உன்ட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நீ எப்பவும் அந்த பூமாரி கூடயே பேசிட்டு இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ என் கூட தான் நீ பேசணும், என்னதான் பார்க்கணும்.